film by Vishnuvardhan avargal, Yuvan Shankar Raja musical. So அடுத்த ட்ரக் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் co-produced by Sneha Brito அவர்கள். ஸோ இந்த நிகழ்ச்சியை இந்த போஸ்டர் ரிலீஸ் ஃபங்க்ஷனை இன்னும் சில நிமிடங்கள் ஆரம்பிக்க போகிறோம். ரொம்ப ஒரு அழகான ஒரு துவக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் தாய் வாழ்த்தோடு வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு ரைஸ் ஃபார் த தமிழ் தாய் வாழ்த்து. அர்ச்சனா அவர்கள் நமக்காக. Good evening to one and all present here. Thank you so much. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமெதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறைநுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. ஓகே, ஸோ அழகான ஒரு தலைப்பு நேசிப்பாயா. அது எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ட் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஃபீலிங், அது ஒரு இமோஷன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே எங்களுக்காக வந்து நிறைய அன்போடும் நேசத்தோடும் வந்திருக்கிற அனைவருக்கும் எங்களோட நன்றி. பிரசன்ட் மீடியா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, the cast and crew and all the special guests, everyone, we thank you from the bottom of our hearts. Thank you so much for being here. எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை ரொம்ப ஸ்பெஷலாக்கி கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு. அண்ட் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து எப்படி வாழணும் நம்ம எல்லாருமே வந்து யோசிச்சுட்டே தான் இருக்கோம். டெய்லி ஒரு போராட்டம், ஒரு திங்கிங் அப்படி வந்து போயிட்டே தான் இருக்கும். எப்படி வாழணும் அப்படிங்கிறது கண்டிப்பா யோசிக்கணும் தான். ஆனா அந்த வாழ்க்கையில எப்படி பார்க்குற எல்லாத்தையும் நேசிச்சு வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ லவ் இஸ் ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் கமல் சார் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா, நேசிக்க தெரிஞ்ச மனசு தாங்க சார் கடவுள், அந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஸோ நேசிப்பாயா அப்படிங்கிறது ரொம்ப அழகான வார்த்தைங்க. இங்கே பாருங்களேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அது முடிஞ்ச அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிடும். டு யூ லவ் மீ அப்படின்னு கேட்கும்போது அதில் ஒரு மிஸ்ட்ரி இருக்குது, அதில் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்து என்ன, இது எஸ்ஸா நோவா இல்லை என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்குல்ல, அது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதுதான் நேசிப்பாயாவோட அந்த ஒரு அழகு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ நேசிப்பாயா அப்படிங்கிறது வந்து ஒரு வார்த்தை மட்டும் வந்து கிடையாதுங்க. டெஃபினட்டா அது வந்து ஒரு உணர்வு, ஒரு இமோஷன். அதுல எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இருக்கு. இப்படி ஒரு அழகான ஒரு தலைப்பை வச்சிருக்கும் போது கண்டிப்பா நம்ம சீஃப் வந்து எவ்வளவு விஷயம் அதை யோசிச்சிருப்பாரு அந்த கதைக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இத்தனை உணர்வுகள் கலந்துருக்கிறதால இந்த நேசிப்பாயா அப்படிங்கிற இந்த உணர்வை உங்களோட இன்னைக்கு நாங்க வந்து நிறைய பகிர்ந்துக்க போறோம். நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ண போறோம். முக்கியமா அழகான பிக்சர்ஸ், த போஸ்டர்ஸ் உங்களுக்காக வந்து ரெடியா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் பிஃபோர் தட் ஸோ எங்களோட ஸ்டைலிஷ் இயக்குனர், எங்களோட சீஃப் விஷ்ணுவர்தன் சார் அவர்களோட இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்களை வச்சு மாஸ்டர் மாதிரி பிரம்மாண்டமான திரைப்படத்தை உருவாக்கின தயாரிப்பாளர் டாக்டர் எஸ் ஜேவியர் பிரிட்டோ அவர்கள் தயாரிப்பில் அண்ட் ஸ்னேஹா பிரிட்டோ அவர்களோட இணை தயாரிப்பில் நம்ம எல்லோரோட ஃபேவரட் ஹீரோ, லவ்னாலே அவர் தாங்க ஃபர்ஸ்ட் நம்ம மனசுல வந்து நிக்கிறது. முரளி சாரோட வீட்ல இருந்து அடுத்த ஒரு புது ஹீரோ உங்களுக்காக வந்து வந்தாச்சு. உங்க எல்லாரோட அன்பு, நேசம், பாசம், சப்போர்ட் எல்லாத்தையும் எதிர்பார்த்து இங்க தமிழ் சினிமால கதாநாயகனா காலடி எடுத்து வைக்க போறாரு. அண்ட் ஐ எம் வெரி ஷுர் உங்களோட லவ் வந்து அபண்டன்ட்டா அவருக்கு வந்து கொடுப்பீங்க. எனக்கு தெரியும். நேசிப்பையான்னு கேட்கவே வேணும், கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்து நேசிப்போம் அவரை. ஸோ இன்னைக்கு இந்த படத்தோட போஸ்டர் லான்ச் நம்ம வந்து பார்க்க போறோம். we have some amazing things lined up for you. ஸோ முதலாவதாக உங்களுக்காக ரொம்ப முக்கியமான ஒருத்தரை கூப்பிட போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட cast and crew அவங்கள வந்து நான் உங்களுக்கு சொல்லிடணும். பிகாஸ் எவ்ரி ஒன் ஆஃப் தெம், ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு பெரிய பில்லரா இந்த படத்துக்கு இருந்திருக்காங்க அப்படிங்கிறதா வந்து சொல்லணும்.
ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்டர் எஸ் சேவியர் பிரிட்டோ அவர்களோட நேசிப்பாயா ஃபிலிம் பை விஷ்ணுவர்தன் அவர்கள், யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கல் co-produced by ஸ்னேஹா பிரிட்டோ, ரைட்டர்ஸ் நீலன் சேகர் விஷ்ணுவர்தன் அவர்கள், சினிமாட்டோகிராஃபி கேமரூன் எரிக் பிரைசன் அவர்கள், அண்ட் அடிஷனல் டிஓபி ஓம் பிரகாஷ் அவர்கள், எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் அவர்கள், ப்ரொடக்ஷன் டிசைனர் சரவணன் வசந்த் அவர்கள், லிரிக்ஸ் பா விஜய், ஆதேஷ் கிருஷ்ணா அண்ட் ஆதேஷ் கிருஷ்ணா அவர்கள் டிஓபி ஓம் பிரகாஷ் அவர்களோட சன், அதை நாங்கள் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்க விரும்புகிறோம். அண்ட் ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் ஃபெட்ரிகோ ஷுவாவா அவர்கள், சவுண்ட் டிசைனர் தப்பஸ் நாயக், காஸ்டியூம் டிசைனர் அனு வர்தன் அவர்கள், டான்ஸ் கோரியோகிராஃபர் தினேஷ் மாஸ்டர் அண்ட் ஆர்பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா அவர்கள், ஸ்டில்ஸ் வி சித்தரசு, பப்ளிசிட்டி டிசைன்ஸ் கல்ச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் முத்து ராமலிங்கம், அவினாஷ் விஸ்வநாதன், கிரியேட்டிவ் ப்ரமோஷன்ஸ் பீட்ரூட் அண்ட் கன்சல்டன்ட் பாலு முன்னகி. அண்ட் இவங்க எல்லாருக்குமே எங்களோட நன்றி 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 ஃபார் பீயிங் வித் us and making this a very special film, because உங்க ஒவ்வொருத்தரோட உழைப்பும் இல்லாம this is not possible at all. Thank you and thank you so much. ஸோ இப்போ வந்து நிஜமாவே வந்து அந்த பில்லர் வந்து முதல்ல வந்து அஸ்திவாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, எதுவாக இருந்தாலும் அந்த அஸ்திவாரத்தை நம்மளுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்த ஒருத்தரை தான் வந்து முதல்ல வந்து வெல்கம் பண்ண போகிறோம். முதல்ல இங்கே வரப்போகிற பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு 40 வருஷம் முன்னாடிங்க இந்த தென் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் வெறும் 2000 ரூபாய் சம்பளத்தில் அவரோட அந்த வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சு இப்போ தன்னோட வாழ்க்கை வந்து ஆரம்பிச்சு இப்ப 7000 பேர் அவர்கிட்ட வேலை பாக்குறாங்க. அத்தனை பேருக்கும் வந்து சம்பளம் கொடுக்கிற ஒரு முதலாளியா வந்து வளர்ந்திருக்காரு. கிங் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு டெஃபினட்டா இவரை வந்து பத்தி சொல்லலாம். ஸோ ப்ரொஃபஸரா வந்து கிளாஸும் எடுப்பாரு, கோட்டு போட்டு கட் பண்ணா நோட்டு போட்டு மாஸ்டர் மாதிரி ஒரு படத்தையும் வந்து எடுப்பாரு. நல்ல கதைகளோட வரவங்க எல்லாரையும் வந்து எஸ்டெல் அப்படின்னு வந்து கூப்பிடுறாரு. எஸ்டெல் தான் எஸ்டெல்னு சொன்னேன், பிகாஸ் ஹாஸ்பிட்டாலிட்டிலையும் ஒரு கிங் அப்படின்னு வந்து டெஃபினட்டா வந்து சொல்லலாம். ஸோ சேவியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா அரபியில வந்து அற்புதமானவர் அப்படின்னு அர்த்தம். சேவியர் வந்து பிரெஞ்சுல வந்து கேட்டீங்க அப்படின்னா வெளிச்சம் அப்படிங்கிறது வந்து அர்த்தம். தமிழ்ல நம்மளோட சேவியர் பிரிட்டோ அப்படின்னா பிரம்மாண்டமான படைப்புகளை உருவாக்குற ஒரு கெத்தான மாசான ப்ரொடியூசரா தான் நாங்க எல்லாருமே வந்து பாக்குறோம். We are very very happy to welcome our producer Dr. S. Xavier Brito அவர்கள் onto the stage with a big round of applause. Thank you so much. And எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான படைப்புகளை நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. அண்ட் இந்த படம் உங்களுக்கு டெஃபினட்டா ரொம்ப ஸ்பெஷலான படம், ப்ரொஃபஷனலாவும் சரி பர்சனலாவும் சரி. ஸோ கண்டிப்பா நீங்க பேசணும். Thank you very much. At the outset, I thank Almighty and my parents. உண்மையிலே இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் முக்கியமாக என்னுடைய மகளுக்கும் ஒரு எமோஷனலான ஒரு நாள். நான் விஷ்ணுவர்தன் சார்ட்ட சொன்னேன், எத்தனையோ மேடைகளில் நான் பேசியிருக்கேன், இந்த மேடையில் நான் எப்படி என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரியல. எனிவே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வெல்கம் நயன்தாரா மேடம். தேங்க்ஸ் அ லாட். ஐ நோ உங்களுடைய பிஸி ஷெட்யூல், த கைண்ட் ஆஃப் எந்த அளவுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கவங்கள அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நிறைய ட்ராவல் பண்ணுறேன் நான். அதுக்கு காரணம் உங்களுடைய கமிட்மெண்ட் அண்ட் டெடிகேஷன். உங்களை இந்த விழாவுக்கு வர வச்சது ரொம்ப, அது விஷ்ணுவர்தன் சார் சொன்னப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சார் ஆர்யா சார் நான் சொல்ல வேண்டியதில்லை, சாருடைய ஆரம்ப காலத்து இன்ட்ரோடக்ஷன், சாருக்குள்ள கிரேஸ், அப்போ என்ன கிரேஸ்ன்னு எனக்கு தெரியும். அந்த தீப்பிடி அந்த பாட்டு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த அளவுக்கு அற்புதமாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க. அவருடைய இன்ட்ரோடக்ஷன், விஷ்ணு சாருடைய இன்ட்ரோடக்ஷன் எப்போதுமே சோட போகாது. இன்றைக்கும் நீங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். முக்கியமாக நான் இந்த படத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் மாஸ்டர் பண்ணோம். அதில் நிறைய சேலஞ்சஸ்.
பேண்டமிக் அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கிறப்போ உண்மையிலேயே எனக்கு தான் தெரியும். தானு சார் இங்கே இருக்காங்க. பெரிய ரிஸ்க் எடுத்து நான் வந்து ஐஸ்வர்யனோடைய பேசியிருக்கேன். பெரிய ரிஸ்க் எடுத்து தான் எடுத்தோம். ஆனால் அந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்தது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் விஜய்னு எல்லாருமே பாராட்டும் போது நாங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் எங்களுக்கு தெரியல. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான படமாக எக்ஸ்பி கிரியேட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் படமாக வந்துச்சு. அடுத்து அஃப்கோர்ஸ் எஸ்தல் என்டர்டெய்னரில் ஃபியூ ஃபில்ம்ஸ் அது சில ப்ரொடியூசர்ஸை ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக பண்ணது, புது ஆக்டர்ஸை ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக. உண்மையிலே நிறைய விஷயங்கள் பேண்டமிக் அப்புறம் நான் பண்ணணும்னு நினச்சேன். அதனால் எஸ்தல் என்டர்டெய்னர்ஸ். பட் எக்ஸ்பி கிரியேட்டர்ஸுங்கிறது ஒரு பெரிய படமாக பெரிய பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக பண்ணும்போது நல்லா பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது ரெண்டாவது படம் வந்து என்னுடைய சன்னில்லா மிஸ்டர் ஆகாஷ் முரளிக்கு அமையும்னு நினைக்கல. ஏன்னா இங்கே முக்கியமாக சொல்லணும், என்னுடைய டாக்டருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மீடியாவில் ஒரு இன்ட்ரெஸ்ட். அவள் லோயலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்த உடனே சிங்கப்பூர் போனான். ஐ திங்க் சிங்கப்பூர் போனதே நேசிக்கிறதுக்காக நினைக்கிறேன். ஆகாஷை நேசிக்கிறதுக்காக அங்கே போயிருக்கான்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் என்கிட்ட சொல்லலை. எல்லாருக்கும் தெரிஞ்ச பிற்பாடு தான் அவள் ஆகாஷ் முரளியை லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியும். எல்லார் வீடுலேயும் அதான் நடக்குது. அப்பாவுக்கு தான் லாஸ்ட். அப்பா தான் எல்லாம் கொடுப்பாரு, ஆனால் அப்பா தான் லாஸ்ட்டு. அந்த வகையில் அவள் வந்து சொன்ன உடனே, அம்மா என்னம்மா இது, ஏன்னா அவளுக்கு நானும் ஒய்ஃபும் ஒரு 4-5 இடமெல்லாம் பார்த்து வச்சுருந்தோம். பட் அவளுடைய விருப்பத்துக்கு நாங்கள் எப்போதுமே அகெயின்ஸ்டாக, ஏன்னா ரொம்ப செல்ல குழந்தை அவள், ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கு பிறந்தா. அதனால் அப்போ முரளி அவர் ஆகாஷ் வந்து ஆஃபீஸில் வச்சு 2 பேரும் பேசும்போது நான் சொன்னேன், ஏங்க என்னுடைய லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டு பெரிய ஃபீல்டு, எவ்வளவோ பண்ணிகிட்டு இருக்கேன், நிறைய விஷயங்கள் இருக்குது, எனக்கு நிறைய பேர் வேணும் நம்பிக்கையாக பார்த்துக்கிறதுக்கு, அல்லது உங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனி நான் எத்தனையோ பேர் நான் ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பெரிய லெவலில் நான் ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறேனே, எதுக்காக நீங்கள் ஃபில்ம் ஃபீல்டுக்கு போகிறீங்கன்னு கேட்டேன். உடனே டாக்டர் தான் முந்திக்கிட்டா, இல்லைப்பா அது அவருக்கு பேஷன்னா அவர் சொல்லட்டு நீ எதுக்கு சொல்கிற அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு அவளே இந்த ஃபில்ம் ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கா. அப்புறம் பேஷன் சொன்னேன். அப்போ சொன்னேன், பேஷனுங்கிறது என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு லாஜிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய பேஷன் அவ்வளவு பெருசு. இந்த கண்ட்ரிக்காக நிறைய புது விஷயங்களை நான் கொடுத்துருக்குறேன், அது அவுட் ஆஃப் பேஷன். அந்த பேஷன் சொன்ன உடனே நான் சொன்னேன், என்னைய பொறுத்தளவில் பேஷனுங்கிறது it should turn out to be a challenging situation, and the challenging situation ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு தகுதி உள்ளது தான் பேஷன் சொன்னேன். அதெல்லாம் நீங்கள் தாக்கு பிடிச்சி இருப்பீங்களான்னு கேட்டேன். அது உடனே ஸ்னேகா 2 பேருமா சேர்ந்து கண்டிப்பாக பண்ணுவோன்னு சொன்னாங்க. அப்போ ஸ்னேகா ஆரம்பித்தா, அப்பா நம்ம ஆகாஷ் முரளியை பெரிய லெவலில் இன்ட்ரடியூஸ் பண்ண, அதுக்கெல்லாம் சில டைரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்துருக்காங்க. அப்போ என்ன சொன்னால், உடனே நம்ம பார்க்கணும், பெருசாக பண்ணணும்ப்பா அப்படின்னு. ஏமா அப்புறம் என் ஒய்ஃப் சொன்னாங்க, ஒரு சில டைரக்டர்ஸ்ட்டை பண்ணிட்டு வரட்டுமே அப்படின்ட்டு. இல்லைப்பா கொஞ்சம் நல்லா பெருசாக பண்ணணுன்ட்டு அவளுடைய முயற்சியில் ஆகாஷ் முரளியை கூட்டிகிட்டு நேராக பாம்பே போய், விஷ்ணுவர்தன் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பெரிய டைரக்டர், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஷான் ஒரு பெரிய ஹிந்தி படத்தை ஹிட்டு கொடுத்துட்டு நேஷ்னல் அவார்டு வேறு வாங்குகிற டைம் அது. அந்த டைமில் எப்படியோ போய் பாம்பேயில் அவர்கிட்ட உட்காந்து உண்மையிலே அவரை கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் தான் இந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி உடனே அவங்க அனுமேடத்தோட என் வீட்டுக்கு வர வச்சு, எந்த அளவுக்கு வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணார்னா, என் வீட்டுக்கு வந்த முதல் நாளே என்கிட்ட இருந்து அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துட்டான். அந்த அளவுக்கு வந்து விஷ்ணுவர்தன் சார் தான் படத்தை முதல்ல பண்ணணும். ஏன்னா அவளுக்கு என்னன்னா, அந்த ஹீரோவை ரொம்ப அழகாக காட்டணும், அந்த ஹீரோவுக்குள்ள முக்கியமான அம்சங்களை எல்லாம் அந்த படத்தில் கொண்டு வரணும், அது விஷ்ணுவர்தன் சார் கண்டிப்பாக பண்ணுவாருன்னு சொன்னாங்க. நானும் கேட்டேன், சார் நீங்கள் பெரிய டைரக்டர் பரவாயில்லையா? இல்லைங்க, எனக்கு ஆகாஷை பார்த்தோன்னே ஒரு கன்வின்சிங் ஆட்டிடியூட் வருது, அதனால் நான் கண்டிப்பாக இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு, எப்போதுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டேக்ஸ் டைம், கொஞ்சம் டைம் டிலே ஆனது. அதுக்கு முக்கியமாக காரணம் விஷ்ணுவர்தன் சார் வந்து குவாலிட்டியாக பண்ணணும், பிரம்மாண்டமாக பண்ணணும், கதை அம்சத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் போடுற காஸ்டிங் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ்
பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சார். அப்போ கூட கேட்பேன், என்ன சார் டைம் டிலே ஆகுது? சார் எக்ஸ்பி கிரியேட்டர்ஸ்னால் நாளைக்கு உங்களுக்கு குவாலிட்டி ஃபில்ம் மேக்கர்ஸ்ன்னு வரணும். பிரம்மாண்ட ஃபில்ம் மேக்கர்ஸ்ன்னு உங்களுக்கு பேர் வேணாம், குவாலிட்டி ஃபில்ம் மேக்கர்ஸ்ன்னு நீங்கள் வரணும். அதுக்காக நீங்கள் பொறுமையாக இருந்தால் கூட சிறப்பாக பண்ணி தருவேன்னு சொல்லி இந்த அற்புதமான, ஏன்னா சில ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்க்கு நான் போனேன், அவருடைய டெடிகேஷனை பார்த்தேன். அதை விட அவங்க ஒய்ஃப் காஸ்டியூம் டிசைனர். இந்த படத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ அழகாக ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நான் கண் கூட பார்த்தேன். அப்போ அந்த விஷ்ணு சாருடைய அந்த உண்மையான டெடிகேஷனை ஸ்பாட்டில் பார்த்தேன். அப்போ யாரோடையும் பேசக்கூட மாட்டார். அப்போ தான் புரிஞ்சது எந்த அளவுக்கு எப்படிப்பட்ட ஹீரோவை வச்சு எடுத்தாலும் ஒரு படத்தை எடுக்க போகிறோம்னா கம்ப்ளீட்டாக நம்ம சீரியஸாக இருக்கணும், அதுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளை அர்ப்பணிக்கணும்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக இந்த படத்திற்காக அவர் வேலை செஞ்சுருக்காரு, பார்த்துருக்காரு. என்னுடைய குடும்பத்தின் சார்பாக விஷ்ணுவர்தன் சார் எங்கே இருக்கீங்க? உள்ளே இருக்காரா? சார் ரொம்ப நன்றி சார். எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும். ஏன்னா ஆகாஷ்காக நீ எவ்வளோ சிரமப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுடைய உழைப்புக்கு நிச்சயமாக பெரிய வெற்றி கிடைக்கும். முக்கியமாக சில சீன்ஸ்க்கு நம்ம ஆகாஷ் என்னை கூப்பிட்டார். நான் போகும்போதெல்லாம் அவர் வீட்டு சீன்லையும் உள்ளே இருந்து வர்றது வெளியிலேருந்து வர்றது இப்படியே இருந்தது. எப்போ ஒரு நல்ல ஆக்ஷனுக்கு கூப்பிடு, இல்லைன்னா ஒரு லவ் சாங் கூப்பிடுப்பா, எப்போ கூப்பிட்டாலும் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் உண்மையிலே நான் ஒரு லிஸ்பனில் ஒரு சரி ஒய்ஃபோட சரி ஒரு 1 வீக் போயிட்டு வரலாமா, அங்கே போய் எப்படி, ஏன்னா 45 days 50 days என்டையர் போர்ச்சுகல் அண்ட் அதர் ஏரியா ஸ்பெயின்லாம் போனாங்க. அற்புதமான பிளேஸை டைரக்டர் சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, ரெக்கியெல்லாம். அப்போ போகும்போது தான் அங்கே ஒரு இது ரஷ் வந்து பார்த்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது ஆகாஷனுடைய அந்த ஆவேசமும் அந்த வேகமும் அந்த ஸ்பீடும் அந்த ஆக்ஷன் மூமெண்ட்ஸும் பார்த்து உண்மையிலே அசந்து போயிட்டேன். உண்மையிலே என்னையே பொறுத்தளவில் இந்த படம் நல்லா வரணும், எல்லாம் அல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க நம்ம ஹீரோயின் அதித்தி சங்கர் வந்து பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக இருந்தாங்க, ஒரு புன்முறுவலோடு போயிடுவாங்க. ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் நிறைய பேசினதில்லை. ஆனால் சார் நம்ம டைரக்டர் சார் ஆரம்பித்த உடனே அப்போ தான் இங்கே லிஸ்பனில் இருக்கும்போது அந்த ஒரு ஜெயில் சீனை பார்க்க எடுத்துகிட்டு எனக்கு ரஷ் போட்டு காமிச்சாங்க. அப்போ நான் ரொம்ப அசந்து போயிட்டேன். ஒய்ஃப்ட்ட சொன்னேன், என்னம்மா இந்த பொண்ணை பார்த்தா நடிக்கிற மாதிரியே தெரியல, அந்த ஜெயில் சீனில் பிச்சு எடுத்துட்டாங்க. என்ன எனக்கு உண்மையில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு, அப்படியே ரொம்ப நேச்சுரலாக பண்ணாங்க. நிச்சயமாக அவங்களுக்கு இன்னும் நிறைய உயர்வுகள் இருக்குது, நல்லா வரணும், எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி தான் நம்முடைய யுவன் சங்கர் ராஜா அவர்கள் ரொம்ப சிம்பிளான மனுஷன். அடிக்கடி நான் இருக்கிற இடத்துல அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கே பார்க்கும்போதெல்லாம் அவரை பார்ப்பேன். இன்ஃபேக்ட் துபாயிலே 2-3 தடவை அவரை பார்த்தேன். ஆனால் அவருடைய அமைதிக்கு எப்போதுமே சொல்லுவாங்க, விஷ்ணுவர்தன் சார், யுவன் சங்கர் ராஜா இவங்களுடைய காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் உண்மையிலேயே இந்த படத்தில் அருமையான பாடல்களை நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா விஷ்ணுவர்தன் சார் அவரோட உட்காந்து வேலை வாங்கினார். ஆனால் அது சரி, ஐ திங்க் சார் அந்த படத்தை போட்டு காமிச்ச உடனே என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புனார். சார் இந்த படத்தை பார்த்தனோடனே எனக்கு இன்னும் நல்லா மியூசிக் போடணும், இன்னும் பிரமாதம் மீதி இருக்க 2-3 பாடல்களை நான் முடிச்சு கொடுக்கணும். உண்மையிலே சார் நான் பார்த்து ரொம்ப அசந்து போயிட்டேன், படம் நல்லா வந்திருக்கு, நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்னும் நான் மீதி இருக்க பாடல்களை சிறப்பாக போட்டு தரேன்னு சொல்லி எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புனார். அப்போ வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளுங்க வந்து படத்தை பார்த்துட்டு இந்த படத்தில் மோட்டிவேட் ஆகி சிறப்பான பாடல் போடணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த அளவுக்கு அவங்க பாராட்டுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து சரஸ்குமார் நடிச்சிருக்காங்க. அதுலேயும் ஐ திங்க் அனு மேடம் வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு பிரம்மாண்டமான கல்லறையில் ஒரு அற்புதமான சீன் வச்சுருந்தார், அதுக்கும் இருந்தேன் லிஸ்பனுக்கு பக்கத்தில். அப்போ அங்கே இருக்கிற ஃபாரின் ஆர்டிஸ்டோட ஒரு பெரிய குரூப்பு பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு அத்தனை பேர் ஒரு ப்ரொசஷன் மாதிரி அந்த கிரேவி யார்டில் வருவதை பார்த்தோன்னே உண்மையிலே ரொம்ப அசந்து போயிட்டேன். ஏன்னா குஷ்மு மேடம் கூட இருந்தாங்க, அந்த ட்ரெஸ்ஸில் ராஜா சார் இங்கே இருக்கார், ஒரு சிறப்பான மனிதர். அவர் பிஸ்னஸையும் தாண்டி ரொம்ப பழகிறதுக்கு ரொம்ப இனிமையான மனிதர். ஏன்னா அவரும் ஒரு பிஸ்னஸ் மேன், நானும் பிஸ்னஸ் மேன் கூட எங்களுடைய வேவ் லென்த் ஒன்றா இருக்கிறதுனால
அங்கே இருக்கும்போது டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒன்று உட்காந்து படத்தை விட என்கிட்ட பிஸ்னஸை தான் பேசுவார். ஏன்னா அவர் லீடிங் கிரனைட் பிஸ்னஸ் மேன். அந்த வகையில் அவர், அதுக்கப்புறம் வந்து நம்ம பாம்பேலேருந்து வந்த கல்கி அவர்கள், அப்புறம் மற்ற எல்லா குரும் எல்லாத்தையும் நான் ஒவ்வொருத்தராக பேச முடியாத டைம் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நல்ல ஒரு நட்போட ஒரு குடும்பமாக, ஏன்னா விஷ்ணுகிட்ட ஒரு அற்புதமான கேரக்டர் என்ன, எல்லாரையும் ப்ரோன்னு சொல்லி தட்டி கொடுத்து வேலை வாங்கிடுவார். ஆனால் அந்த ஷூட்டிங்கில் இருக்கும் பொழுது அவர்கிட்ட யாருமே பேச முடியாது, அந்த அளவுக்கு ஒரு வேகத்தோடு ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதர்வா, ரொம்ப தேங்க்ஸ். அதர்வாவை எப்போதுமே பார்க்கும்போது நான் ஆச்சரியப்பட ஒரு திறமையான நடிகர், இன்னும் பல உயரங்களை கண்டிப்பாக தொடுவார்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதை விட ஒரு அன்பான மனிதர், ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறவர். என்னுடைய சன் மிச்சலுக்கும் சரி, அவங்களாம் பழகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதை விட அவங்க அம்மா இங்கே இருக்கிறாங்க, ஷோபா முரளி. அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை எப்போதும் வீட்டுக்கு வந்தால் அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு நம்மளையெல்லாம் கவனிச்சுக்குவாங்க. இன்ஃபேக்ட் முதல்ல எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, என் டாக்டரை வந்து ஒரு ஃபில்மி ஃபேமிலி மிஸ்டர் முரளி அவங்க ஃபேமிலியில் கொடுக்கறது. ஏன்னா எங்கள் சைட்லாம் வேறு மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. நாள் அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு பயத்தோடு தான் போனேன். ஆனால் அவங்க ஒரு காட்டக்கூடிய அன்பை பார்த்து நான் வெளியில் வரும்போது சொன்னேன் ஒய்ஃப்கிட்ட, நிச்சயமாக அவங்க அன்பையெல்லாம் பார்க்கும்போது ஸ்னேகா ரொம்ப சிறப்பாக வச்சுக்குவாங்கம்மா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அன்பு பாசத்தோடு பழகக்கூடிய நேசமானவங்க. அக்கா நம்ம சோபா சேகர் சந்திரசேகர் அக்கா இங்கே இருக்கிறாங்க. எப்போதுமே எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட வந்து எப்போதும் கேட்டிங்கன்னா, எந்த ஒரு இதாக இருந்தால் கூட புருட்டோ நீ செய்வேன், நீ எனக்கு செய்யணும் அப்படிம்பாங்க. அந்த உரிமை, அந்த பாசம். ஏன்னா அவங்களும் சந்திரசேகர் தான் என்னுடைய கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. அவங்க கல்யாணம் இந்த பக்கம் நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா ஃபில்ம் ஃபீல்டுக்கே வந்திருக்க மாட்டேன், மேபி பிஸ்னஸ் மேனாக தான் இருந்திருப்பேன். அவங்க அந்த டைமில் வந்து கல்யாணம், அதையும் வந்து 1 வீக்கில் இன்னொரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட் ஆக வேண்டியது. இவர் ஒரு வாரம் முன்னாடி வந்து அதை முடிச்சு வச்சுட்டு போனார். வாழ்க்கையில் வந்து காட்ஸ் வேஸ் ஆர் வெரி ஸ்ட்ரேஞ்சுங்கிற மாதிரி எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு நடந்தது. அந்த வகையில் இந்த ஃபில்ம் ஃபீல்டில் வந்து விஜய்க்கு ஆரம்ப காலத்தில் சந்திர பாண்டி, ரசிகன் தேவா, அந்த படங்கள் எல்லாம் ஓரளவு ஏன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அங்கிள் ஹெல்ப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்னேகா விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்தோன்னா ஒரு டைரக்டர் ஆக்கி ஒரு படத்தையும் எடுக்க வச்சார். அந்த அளவுக்கு அவங்க 2 பேருமே எங்கள் குடும்பத்து மேலே ரொம்ப பாசமானவங்க. அந்த அவங்களுடைய அவங்க லிட்டலாக ஸ்னேகா அவங்க வீட்டில் தான் வளர்ந்தா. மேபி அதனால தான் அந்த பிளட் ஓடுதோ என்னமோ ஃபில்ம் ஃபீல்ட்லேயே இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து என்னுடைய பிரதர் ஃபாதர் அல்ஃபோன்ஸ் வந்திருக்காரு, ஜூசூட் ஃபாதர்ஸ் வந்திருக்காங்க, சத்யபாமா அவங்க ரொம்ப நம்மளும் அவர் பிரதர் ஜான் அவங்க ஹாஸ்பிட்டாலிட்டியில் அடிக்கவே முடியாது. என்ன ஃபாதர் லாரன்ஸ், அவர் ரொம்ப ராசியான ஃபாதர். எல்லா ப்ராஜெக்ட்ஸும் அவர் தான் திறந்து வைப்பார். சார் தானு சார், எல்லா ப்ரொடியூசர்ஸ், சௌத்ரி சார், சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் எவ்வளோ வேலைகள் இருந்தால் கூட இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் சிறப்பாக பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க. உங்களுடைய ஆதரவு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தரை வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸும் சரி, இங்கே இருக்கக்கூடிய பெரிய ஜாம்பவான்களும் சரி, அவரை நல்லபடியாக நம்ம தூக்கி விடணும். ஏன்னா என்னையை பொறுத்தளவில் முரளி சாரை பற்றி நமக்கு தெரியும், ஒரு பெரிய சிறந்த நடிகர். அவருடைய வே ஆஃப் ஆக்டிங்கே டிஃப்ரெண்ட்டு, அதர்வாவுடைய வே ஆஃப் ஆக்டிங்கே டிஃப்ரெண்ட்டு. நான் முதல்ல ரஷ்ஷை பார்க்கும்போது ஒரு சின்ன பயம் இருந்தது, ஏதாவது முரளியுடைய சாயலோ அல்லது அதர்வா அவங்களுடைய சாயலோ நம்ம ஆகாஷ்க்கு வந்துருமோன்னு நினச்சேன். பட் உண்மையிலேயே நான் அதை பார்த்தோன்னே எவ்வளோ அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆகாஷ் வந்து எவ்வளவு டிஃப்ரெண்ட்டாக, எந்த ஒரு சாயலுமே இல்லாமல் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தோன்னே தான் இன்னும் எனக்கு கான்ஃபிடென்ஸ் அதிகமாச்சு. ஸோ எனிவே, இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மதர் தெரேசா அழகாக சொல்லுவாங்க, இந்த நேசிப்பாயாங்கிற வார்த்தை அற்புதமான வார்த்தை. அழகாக சொல்லுவாங்க மதர் தெரேசா, அன்புதான் உன்னுடைய பலவீனம் என்றால் உன்னை விட பலசாலி இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேசிப்பாயாங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ராங் டைட்டில். டைரக்டர் அவங்க விஷ்ணுவர்தன் சிறப்பாக இந்த இதை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆகாஷ் அண்ட் அதித்தி அண்ட் அதர் crew members. சார் விஷ்ணுவர்தன் சார், தேங்க்ஸ் அகெயின், தேங்க்ஸ் லாட். அண்ட் ரொம்ப டேலண்டட் பெர்ஃபார்மர். அதெல்லாம் தாண்டி இவரோட படங்கள்லாம் பார்க்கும்போது நான்லாம் வந்து
கேடிவி அதெல்லாம் போட்டால் நான் அந்த மாதிரி படங்கள் நான் நிறைய வந்து உட்காந்து பார்ப்போம். அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் அந்த கதைக்களமாக இருக்கட்டும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸாக இருக்கட்டும், என்றைக்குமே எவர் கிரீன் தான். அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ எவர் கிரீன், ஆல்வேஸ் சார்மிங், ஆல்வேஸ் ஹேண்ட்ஸம் தான். அண்ட் சாரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸோ ராஜா சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ் சார். ஒரு பெரிய கரகோஷத்துடன் நடிகர் திரு ராஜா அவர்கள். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் ஆல்சோ. Sir, just a couple of words, sir. First of all, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஃபாதர் கனெக்ட்ல நீங்க இங்க வந்து இருக்கீங்க. நாங்க பர்சனலா கூட வந்து எடுத்துப்போம் சார். பிகாஸ் வந்து முரளி சார் ஓட நீங்க நிறைய வந்து யூ வுட் ஹவ் டிராவல்ட் அ லாட், யூ வுட் ஹவ் நோன் ஹிம் சோ மச். அண்ட் இங்க 2 பேர் இருக்காங்க, அவ்வளோ அழகா வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. உங்க பசங்க மாதிரி தான் அவங்களும். ஸோ அதனால this stage will be very special for you also. Please share a few words with us, sir. Good evening, everybody. I'm very bad at stage speaking, and all of you should forgive me if there's something. First of all, my good friend Murali Pati, I'm just thinking only about him when I'm coming for this function. All the good memories share panadallame, I could share it with Akash during the shoot of the film. And now seeing both the children and avanga amma paakumbodhu, I'm really happy. I wish him all the best, and wherever Murali is there, I think he'll be happy to see his kids doing so well. And I wish Akash all the best. Thank you, sir. Thank you so much. Nandri. Thanks for joining us. Sir, thank you, sir. Thank you. And இப்போ வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. அண்ட் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஒன்று வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து எங்களோட டைட்டில் வீடியோ ஒன்ஸ் அகேன் ஃபார் யூ. ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப அழகா, அதாவது அப்படியே ஒரு ப்ரீஸியான ஒரு டைட்டில், ஒரு ப்ரீஸியான அந்த அனிமேஷன்லாம் பார்த்தோம். இப்போ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஏவி உங்க எல்லாருக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இது எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் விரும்பல, பார்த்த உடனே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓ டு த ஏவி. எப்போதுமே இளமை, வசீகரமான சிரிப்பு, ஸ்நேகமும் ரௌத்திரமும் கலந்த பார்வை, இது எல்லாமும் சேர்ந்த முகமா நம்ம எல்லாரோட மனசுலயும் பதிஞ்சிருக்கிற ஒரு முகம்னா அது முரளி அவர்கள் தான். தன்னுடைய 14 வயதிலேயே திரைத்துறையில தனக்கான வெளிச்சத்தை தேடி துணை இயக்குனரா திரை வாழ்க்கையை தொடங்கின முரளி அவர்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு கதை நாயகனா அறிமுகமாகிற வாய்ப்பு கிடைச்சு கன்னட திரை உலகத்துக்கு ஒரு அடர்த்தி நிறம் கொண்ட நடிகர் முதல் முறை அறிமுகமான தருணம். புது வசந்தம் திரைப்படத்தின் மூலம் அவருக்கு கிடைச்ச வெற்றி மாலை, இதயம், காலமெல்லாம் காதல் வாழ்க போன்ற எண்ணற்ற படங்கள் முரளி அவர்களின் திரை வாழ்வுக்கு பொற்காலமா அமைஞ்சது. ஒரு நடிகனுக்கான இலக்கணம்னு இருந்த பிம்பங்களை தன்னோட திறமையினால உடைச்சு ரசிகர்களை கடந்து நம்ம எல்லாராலையும் சொந்த கொண்டாடப்படுறாரு முரளி அவர்கள். முரளி அவர்களுடைய இனிமையும் அலாதியான ஈர்ப்பும் அவருக்கு தேடி தந்த வெற்றிகள், விருதுகள் திரையுலகில அவர் ஒரு இளைஞனா திகழ வச்சது. தன்னுடைய மூத்த மகனான அதர்வா முரளியுடைய முதல் படம் பானா காத்தாடியில ஒரு சிறப்பு தோற்றத்துல நடிச்சு தன்னோட கலை உலக வாரிசா நம்ம எல்லாருக்கும் அறிமுகம் செஞ்சு வச்சாரு. அதர்வா ஒரு வெற்றி கதாநாயகனாக நமக்கு எல்லாரையும் மகிழ்விச்சுக்கிட்டு இருக்கும் போது, இப்ப அதே குடும்பத்தில இருந்து முரளி அவர்களுடைய அதே இனிமையும் அலாதியான ஈர்ப்பும் கொண்ட அவருடைய இன்னொரு உருவமா நம்ம மனங்களை கவர வராரு ஆகாஷ் முரளி. நீங்க என்னோட கணவர் முரளி அவருக்கு கொடுத்த அன்பு, என்னோட பெரிய பையன் அதர்வா முரளி அவர் உங்க வீட்டு பையனா நினைச்சு அவருக்கு கொடுத்த லவ், சப்போர்ட், என்கரேஜ்மெண்ட், அதெல்லாம் என்னோட 2வது பையன் ஆகாஷ் முரளி அதே சப்போர்ட்
கொடுத்து அவரை பிளஸ் பண்ணணும்.